நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ? இல்ல வள்ளியம்மா இங்கன வா. அண்ணாமல உன்னை இங்க பாப்பது நான் நினைக்கவே இல்ல. எப்படி புள்ள இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க அண்ணாமல? நான் நல்லா இருக்கேன். பள்ளியோடத்துல பார்த்தது இப்பதான் பாக்க. ஆமா, நீ ஏன் இன்னும் கண்ணாலம் கட்டிக்காம இருக்க? அது இருக்கட்டும், நீ முதல்ல புள்ளைய பத்துக்க, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் கட்டிக்கிறேன். சரி, உன் புருஷன் ரொம்ப கோவக்காரவன்னு கேள்விப்பட்டேன். வீட்டுல சண்டை போடுவாளா? நீ அடிப்பாளா? அவங்க வெளியில தான் அப்படி என்கிட்ட ரொம்ப அன்பா தான் இருப்பாங்க. சரி, நீ சந்தோஷம். வள்ளியம்மா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பரிகார பூஜை முடிஞ்சு போச்சுல்ல? எச்சி சோத்துக்கா காத்துட்டு இருக்கியா? இல்லங்க அண்ணாமலை ரொம்ப நல்லது. அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். கதிர் உறவு தாள் பகையா? பேசாமா நான் வரேன். இன்னைக்குதான் கோவமா இருக்காக, இல்லைன்னா ரொம்ப நல்லவங்க. வரேன். இதே மாதிரி மாட்டுல என்கிட்ட கூட இருக்கு. நீ வருவேன் தெரிஞ்சுனா நானும் போட்டு வந்திருப்பேன். அடுத்த தடவை போட்டு அவங்க கோச்சு போறவ நீ போ. வர ஏல ஐயா செவல கை நிறைய எடுத்து உண்டன வைமுல எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு வாழ்த்தினாவே இந்த ஊரை சுத்தின பாவம் எல்லாம் கேட்டு சாப்பிடுங்க. அண்ணாமல தாத்தாயி சாத்திரத்துக்கு உன் கையால வந்து பரிமாறும்ல, அப்பத்தே இருக்கிற பாவமெல்லாம் தொலைஞ்சு போவோம். பாதாயி வராச்சி ஏல குடுங்க. நல்லா சாப்பிடுங்க, என்னோட கேட்டு வாங்கிடுங்க. வேணாமா? வேற என்ன வேணும்? சின்னம்மா, அம்மா உங்களை சாப்பிட கூப்பிடுறாங்க, வாங்க. ஏன் மாமா வரட்டும். அவங்க வருவாக, அம்மா உங்களுக்காக காத்துட்டு இருக்காக. போங்க சின்னம்மா. மா உட்காருமா, சாப்பிடு. மாமா வரட்டுமா? வந்துருவாங்கம்மா, சாப்பிடு, உட்காரு. எடுத்து வச்சுக்க. முத்தே, அந்த பாம்பு பஞ்சாங்கத்தை எடுத்தா. சாப்பிடுங்க. வாவள்ளி, நீ உட்காருமா, சாப்பிடு. நீ உட்காரு வள்ளியம்மா. சாப்பாட்டுல உட்காந்துருக்கும் போது எழுந்திருக்கவே கூடாது. வா உட்கார். அது புருஷன் வந்தாலும் சரி, கடவுள் வந்தாலும் சரி, சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். என்னத்த? உட்கார். பரிகார பூஜையெல்லாம் எப்படி நடந்தது? அதுக்கு என்ன, நல்லா நடந்தது. வள்ளியம்மா சொல்லவே இல்லை உங்களுக்கு? ஏன் வள்ளி? நீ சாப்பிடு. அவளுக்கு எங்க ஜிமிக்கி போடவை அதுலயே கவனம் இருந்திருக்கும் இல்ல? அத்த ஒண்ணுமே இல்லாத விஷயத்தையே இந்த பட்டாளத்தான் குடும்பம் தமக்கு அடிச்சு போஸ்ட் அடிச்சு ஊரு பூரா அமல்கரப்படுத்திடுவானுங்க. இந்த மாதிரி விஷயம் கிடைச்சா கேட்கவா வேணும்? பொய் கணக்கு எழுத ஒரு காரணம் கிடைச்சு போச்சுல்ல, அதான் இனிமேல் கொள்ளையடிச்சிருவானுங்க. யார் யார் வந்தாங்க? வேற யாரு? அந்த பட்டாளத்தான் குடும்பம் தான். அண்ணன் தம்பியில இருந்து அத்தனை பேர் வந்துட்டானுங்க ஓசுவதிங்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம சாதி சனமும் வந்திருந்தது. அப்புறம் எல்லா தலைக்கட்டையும் சேர்ந்தவங்க, ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. பட்டாளத்தார் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு. இருக்காத பின்ன பாய் புறம் பல்லு இழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். நான் திரும்பி கூட பார்க்கல, மதிக்கவே இல்லையா அவனை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த, முதல்ல இந்த பரிகார பூஜைக்கு வந்தது யாரு தெரியுமா? அந்த பரமசிவம் குடும்பம். நான் எவ்வளவு தூரம் சொன்னாத்த கேட்டீங்களா? 2000 ரூபாய் முல்லைக்கு பத்த மாதிரி தூக்கி கொடுத்தீங்க. அவனெல்லாம் காசு பணத்துக்கு சூரம் போறவத்த, அவன் என்ன நம்ப கூடாது.
பாவம், அவ என்ன செய்வா? யாரு பக்கம் தேவை இருக்கோ அவங்க பக்கம் போறா. அத்த இங்க பாருங்க, நம்ம இந்த மாதிரி கூட்டம் கும்பல்ல குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கோயில் நம்ம பக்கம் சேரும்னு பட்டாளத்தான் குடும்பத்துக்கும் தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும். சத்துப்போன குடும்பத்தாரங்க கோயிலுக்கு வருவாங்களோ பரிகாரம் பண்ணுவாங்களோ நினைச்சேன். ஆனா கடைசியில் அவங்களே வந்துட்டாங்க. அவங்களும் நம்ம ஊருக்காரங்க தானே, நம்ம குடும்பத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாதானே? சீக்கிரம் வாங்க, காலையில இருந்து ஜோலி செஞ்சதுல உடம்பெல்லாம் அசதியா இருக்கு. சாப்பிட வாங்க. அண்ணாமலை சாப்பிட்டாளா? ஐயோ, அவ எங்க சாப்பிட்டா? அப்படியே வந்து விழுந்தவ எங்க படுத்து கிடக்கா பாருங்க. அடாடாடாடா. டேய் கண்ணா, அண்ணாமலை அண்ணாமலை தங்கம் எந்தரா? சாப்பிட்டு படுத்து எந்திரி. எந்த ராசாத்தி இல்ல எந்த அடே இந்த பாரு, பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? எந்தரா அண்ணா எந்திரிக்கிறல. இப்படி வாங்க, இது படிங்க அண்ணே. என்னப்பா? இனிமே அவ எண்ணத்தை சாப்பிட்டு என்ன பண்ண போற? கொடுங்க அண்ணே. அண்ணே சாப்பாடு போடுங்க அண்ணே. வாங்க அண்ணே. அப்பாடா, எல்லாம் அந்த அண்ணாமலை ஈஸ்வரனோட கிருபை. டேய் சங்கரா, என்னண்ணா? இந்த ஊர்ல உள்ள எல்லா பெரிய மனுஷாலும் ஒன்னா சேர்ந்து இந்த பரிகார பூஜையை ரொம்ப நன்னா நடத்தி வச்சிட்டாடா. ஆமாண்ணா. நேக்கு ரொம்ப திருப்தியா இருக்குடா, மனசு நிறைஞ்சிருக்கு. சரிண்ணா. இனிமே இந்த அண்ணாமலையான் தாண்டா இந்த ஊருக்கே நல்ல சுபிட்சத்தை கொடுக்கணும். நிச்சயமா கொடுப்பாண்ணா. ஆமா ஆமா. ஈஸ்வரா போலாமா சாமி? டேய் சங்குதேவா சாமி, கதவெல்லாம் ஒழுங்கா பூட்டிட்டியோ சாமி. அந்த சங்கு மண்டபம், சந்நிதி கதவு, சங்கு மண்டபம் எல்லாத்தையும் பூட்டிட்டேன். சரி கிளம்பலாவா? ஆச்சி, என்னவா இருக்கும்? என்னங்க இந்த நேரத்துல கோயில்ல மணி அடிக்க? அதானே, இப்பதான் ஒரு இழவு விழுந்து கோயில்ல பரிகாரம் பண்ணி முடிச்சோம், மறுபடியும் மணி அடிக்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியலையம்மா. அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஈஸ்வரனுக்கு கோபம் வந்தா உலகம் தாங்குமா? இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ? ஐயா தவசி, தவசினி என்னன்னு பாருமையா. இல்ல நீ உள்ள போ, சீக்கிரம் வாங்கப்பா. என்ன சாமி இது? ஏண்டா சாமி, உள்ள யாரையாவது வச்சு பூட்டிட்டியான்னு? உள்ள யாரும் இல்ல சாமி, நல்லா பார்த்து தான் பூட்டினேன். என்னடா இப்படி சொல்ற? மணி அடிச்சுட்டே இருக்கே. சாமி, பிரகாரத்தெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு தான் நட சாத்தினேன். மணி அடிச்சுட்டே இருக்கடா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னன்னு திறந்து பார்த்தலாமா? டேய் அபிஷ்டு, ஒரு வாட்டி நடைய சாத்தியாச்சுன்னா அதை திருப்பி திறக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. பட்டாளத்தார் வந்தாதான் எதுவும் முடிவு பண்ண முடியும். வா, அழுகாத. வா. மல்லிமே, போய் என் சட்டை எடுத்தா நான் கோயிலுக்கு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வேணாங்க, நடைய சாத்தினதுக்கு அப்புறம் மணி அடிக்குதுன்னா அது ஏதோ அபசகனமா தான் இருக்கும். நீங்க போவானாங்க, உள்ள வாங்க. என்னன்னு போய் பார்க்க வேண்டாமா? இல்ல, அம்மா கூட உங்களை அனுப்ப வேண்டாம்னு சொன்னாங்க. நீங்க உள்ள வாங்க மாமா. சரி வள்ளிமே, நீ உள்ள போமா. என்ன பட்டாளத்தாரே, கோயில் முடிஞ்சு உள்ள மணி அடிச்சிருக்காங்கன்னு 6 அடிச்சிருப்பாங்க. ஏன் இந்த நேரம்? எனக்கு ஒண்ணு புரியல. உள்ள போய் பார்க்கலாம்லப்பா, யாரும் தெரிய போகுது. கோயில் நடச்சாட்டு தெரியாத போறது கோயில் வழக்கம் இல்ல. என்ன அர்த்தம்? அப்ப வழக்கத்தை மீறி நடக்க சொல்லிட்டீங்க. அண்ணாமலை வேற பாரத்தை போட்டு கோயில் திறந்தே பாத்துருவோம். என்ன சொல்றீங்க? என்னத்து போய் திறந்து பாக்குறது? என்னப்பா இந்நேரத்துல யோசனை பண்ணிக்கிட்டு? சரி, தவசே சொல்லுதாக, போகலாம் வாங்க. போங்க போங்க. யாரையுமே காணமே.
மணி எப்படி அடிச்சது? யாராவது திருட வந்திருப்பான். ஆமா, திருடிட்டு போகும்போது டாயின் மணி அடிச்சிட்டு போறான். யோ 4-5 பேர் ஒண்ணா வந்திருப்பாங்க. போற அவசரத்துல கைப்பட்டு மணி அடிச்சிருக்கோம். அட ஏல சும்மா வளன்னு பேசிட்டு எல்லாரும் போங்கய்யா. போய் நாலா பக்கம் தேடி பாருங்க. போங்கப்பா, போய் தேடுங்க. அப்படி போங்க. என் ஆயுசு காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்டது கூட இல்லையே. ஆச்சரியமல்ல இருக்கு. நட சாத்தினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கோயில் மணி அடிச்சது ஏதோ அபசகுனமா நினைக்கப்படுறது. இந்த ஊர்ல உள்ள வாழ்க்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்க ரொம்ப பயமா இருக்கு. குருக்களையா நாம ஏன் கெட்டதே நினைக்கிறோம், நல்லதே நினைப்போம். அந்த அண்ணாமலையார் நம்ம கைவிட மாட்டாரியா? பட்டாள்தாரே, கொளுத்து ஜலம் கை காலெல்லாம் வரைச்சு போற அளவுக்கு ஜில்லுன்னு ஆயிடுதுண்ணா. அப்படியா? சரி சரி, நீங்க குளத்துக்கிட்ட போய் உள்ள யாரும் இறங்காம பாத்துங்க. போங்க. சரிண்ணா. குளத்து தண்ணி குளிர்ந்துருக்குன்னா சங்கு திருவிழா நடத்துறதுக்கான அறிகுறி தான் இது. ஆனா அதுக்கு இன்னும் 2-3 மாசம் இருக்குல்ல. என்ன கங்காணியரை சொல்லுதீங்க? ஆமா பட்டாளத்தார, குளத்துல சங்கு உருவாயிடுச்சுன்னா தானே தண்ணி இப்படி குளிர்ந்து போகும். ஏன்பா சங்கு மண்டபத்தை திறந்து ஓலை எடுத்து படிச்சு பார்த்தா எல்லாம் புரிஞ்சிட போகுது. வேணாமையா, அகால நேரத்துல போய் சங்கு மண்டபத்தை திறக்க கூடாது. நாளை காலையில முறைப்படி பூஜை பண்ணிட்டு சங்கு மண்டபத்திலிருந்து ஓலை எடுத்து படிச்சு பார்ப்போம். ஏன்னா நான் சொல்றது சரிதானே? ஆமா அதான் சரி, அப்படியே செய்வோம். கோவில் முழுக்க தேடி பார்த்துட்டேன், யாரையும் காணோம். நல்ல சிவம், சங்கு உதயமாறதுக்கு அறிகுறி கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நல்ல சமாச்சாரம் தான். நாளைக்கு ஓலை எடுத்து பார்த்தா எல்லாம் புரிஞ்சு போயிடும். இல்ல சங்கு தேவா ஐயா, உள்ள எல்லாத்தையும் சுத்தி பாத்தீங்களா? நல்லா பார்த்துட்டேயா. அப்ப நாங்க புறப்படுறோம். நடை எடுத்து சாத்திட்டு வா. சரியா, வாங்க போலாம். படிக்கலாமா? படிங்க. திருச்சிற்றம்பலத்தில் உமையொரு பாகன் திருச்சங்கு வடிவில் உதிட்டும் நாளை கொண்டாடி கழிக்கும் குறி. அவன் திருத்தலத்திலேயே 6 அமாவாசை 6 பௌர்ணமிக்கும் முன்னர் வெள்ளி இரவி செவ்வாய் ஏனையிர் 11 தாமே 5-9 2 சித்தரிக்கிற் கைலாசபதியாவன் தோமோ. செவ்வாய் இரவி 2 எங்கெடுத்தும் தொடர்ந்து நிற்கின் உரைசேர் மற்றொரு இடத்தில் இச்சகுனம் தோன்றும். அத்தி பூக்கும் ஆலம்பழம் இறையும் குளத்து நீரில் குளிர் நடுங்கும் கோபுரத்து நிழல் மறையும். ஆவினங்கள் ஆர்ப்பரிக்கும் துர்மரணம் சம்பவிக்கும் அகாலத்தில் மணி ஒலிக்கும். தவசி பட்டாளத்தார, நான் சொன்னது உண்மைதான். குருக்களைய சொல்றதும் நான் நினைச்சதும் ஒன்னாத்தே இருக்கி. என்ன எல்லாரும் பாக்குறீங்க? குருக்களைய படிச்ச மாரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சங்கு குளம் குளிர்ந்திருக்கு, முருகேசன் செத்து ஊர்ல ஒரு துர்மரணம் நடந்திருக்கு, நட சாத்தினதுக்கு அப்புறம் கோயில் மணி அடிச்சிருக்கு. அப்ப சங்கு திருவிழா நடத்துறதுக்கு அண்ணாமலையார் உத்தரவு கொடுத்துட்டாருன்னு சொல்லுங்க. அப்படித்தானே இந்த ஓலைச்சுவடியில சொல்லியிருக்கு. கனகப்புள்ள ஐயா, சங்கு திருவிழா நடத்துறதுக்கு அண்ணாமலையாரோட உத்தரவு கிடைச்சிருக்குங்கிற சந்தோஷமான சமாச்சாரத்தை ஊரு பூரா தண்டோரா போட்டு சொல்லிதீங்க. சரிங்க ஐயா. ஆகட்டும். அதெல்லாம் சரிதான்ப்பா. எப்படி மற்ற வம்சாவளியினரெல்லாம் கூப்பிட்டு கமிட்டி போட்டு கலந்து பேசுவீங்களா இல்ல ஒத்தையா? என்ன கோமதி ஐயா, எதை சொன்னாலும் பொசுக்குன்னு கோவிச்சுக்கிட்டு போனா அப்புறம் என்னத்துக்கு என்ன வர சொன்னீங்க? கோமதி என்னண்ணே அப்பா அப்படி பொசுக்குன்னு? டேய், சங்க திருவிழாவை பொறுப்பேற்று நடத்துறதுக்கு கொடுப்பன வேணும். 3வது தடவை அப்பா நடத்த போறாரு. எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு? நாடி ஜோசியம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து அவர் சரியில்லை. இங்க பாரு கங்கனியரா, நான் மருமகனா வந்த பிறகு நடக்கிற முதல் திருவிழா. சரி, மாதிரி அமர்ந்துட்டு விஷயத்த நீ நான் எங்க வம்சத்துக்காக மட்டும் போறாள். அதோ உட்கார்ந்துருக்கான முருகன், அவன் ஒத்தையில போய் டீ கடை மட்டும் உட்கார்ந்துருக்கான். இந்த கோயிலுக்கு பாத்திப்பட்டவன் தானே. பேசுவோம் எல்லாத்துக்கு நான் குரல் கொடுக்கலன்னா எப்படி? பேசுவோம். பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ,
கிரி 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 டேய் ஏண்டி புள்ள என்ன இப்படி அலக்கழிக்கிறவ? வெள்ளிக்கிழமை அதுமா எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம இப்படி சுத்தி சுத்தி வரவ. உட்காருத புள்ள, உட்காரு. அண்ணி திங்கக்கிழமை தேய்ச்சிக்கிறேன் அண்ணி, எனக்கு இப்ப பசிக்குது. சொன்னா கேளு. ராத்திரி கோவில்ல நடந்த பிரச்சனையில தூங்குறதுக்கு வேற நேரமாச்சு, நீ வேற குழப்பம் பண்ணாத. இந்த பார் தலைமுடிய பார் எப்படி வச்சிருக்கவ. இப்படியே இருந்தா நாளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறவ தலையில ஒரு முடி இல்லாம மொட்டை தலையா தான் போய் நிப்ப. என்ன பம்பு பண்ணாதடி. இந்த பார் அப்பா இருக்கு நேரம் ஆகுதுல்ல, சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து அவர் கண்ணுக்கு எண்ணெய் கட்டி விடணும்ல. மேல எல்லாம் ஊத்திட்டியா? இது புடி. அம்மா போயிட்டு வரமா. ஏல சாக்கிரதையா போல. அப்புறம் எது தவள சைக்கிள்ல வந்தா மோதிட்டான் விழுந்துட்டேன்னு சொல்லி நிக்காத. சரிம்மா. போ. போதும் அண்ணி, மேல எல்லாம் செஞ்சுட்டியா? அப்பா போயிட்டு வரேன்ப்பா. தேய்ச்சிக்கிறேன். என்ன புள்ள? சரி அப்பா. நீயே போய் தேய்ச்சி குளிச்சுக்க. போயிட்டு வரேன்ப்பா. அப்பா நான் கடைக்கு போயிட்டு வரேன். நகைக்கடை வச்சு கொடுங்க, நகைக்கடை வச்சு கொடுங்கன்னு சொன்னீங்க. காசு பணத்தை பார்க்காம நகைக்கடை வச்சு கொடுத்தேன். ஒழுங்கு முறையாக கடைக்கு போறீங்களா? 2 நாளைக்கு ஒரு தரம் தான் போறீங்க. அப்புறம் எப்படி கடை உருப்பிடும்? எல்லாம் கடை வச்சு கொடு, கடை வச்சு கொடுன்னு சொன்னானே பெரியவன், அவனை சொல்லணும். ஒன்ன சொல்லி குத்தம் இல்லை. சரி சரி போ போடா. சரிப்பா. இல்லை அந்த திருவிழா கமிட்டியில் சொல்லி எல்லாருக்கும் திருவிழாவுக்கு தாக்கீது அனுப்ப சொல்லு. சரிப்பா. மறக்காம அந்த காந்திமதி அம்மாவுக்கும் கொடுக்க சொல்லு. ஏன் எதுக்கு அனுப்பணும்? அட முறைப்படி அவங்களுக்கும் அனுப்பணும்ல, அவங்களுக்கும் கோயிலில் உரிமை இருக்குல்ல. எப்படிப்பா? எப்படி? கோவில் நம்மளுது. எத்தனையோ வருஷம் முன்னாடி சூதானாங்களா, அவங்க கிட்ட கோயில் நம்ம கைக்கு வந்துச்சான். அப்படியே அந்த கோவிந்த நாயகம் ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்கான். நேத்து மட்டும் நீங்க தடுக்கலன்னா அவனை நான் வெட்டி போட்டுருப்பேன்ப்பா. புள்ள மாதிரி விட்டு புள்ள மாதிரி இடம் பேசுறேன். ஏதோ முரட்டுத்தனம் வேகம் தான் இருக்கு. சல்லி பயலுக்கு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு தான் எதிலையுமே நம்பிக்கை இல்லையே. உனக்கு கோயில்ல நம்பிக்கை இல்ல, தெய்வத்துக்கிட்ட நம்பிக்கை இல்ல, சாதி சனங்க மேல நம்பிக்கை இல்ல, எதிலையுமே நம்பிக்கை இல்ல. உருப்படாது. என்னப்பா அது? கடைக்கு போற இடத்துல அவனை போய் திட்டிக்கிட்டு நல்ல செய்வோம். நீ போ. நான் ஒன்றும் சொல்லண்ணே. நீ போங்கிறல்ல. என்னாச்சுப்பா? என்ன சிதம்பரத்துல வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நேற்று கோயிலே பார்த்தேன், முகம் சரியா இல்லை. என்னாச்சு? என்ன நாடி ஜோசியன் ஏதாவது சொன்னானா? அண்ணாமலைக்கு என்ன ஏதாவது ஆடியோன்னு சொன்னானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் இல்லை. ஆயுசுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையே? அதில் ஒன்றும் குறையதும் இல்லை. கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னானா? கல்யாணம் நல்லா அமோகமாக நடக்கும்னா. அப்புறம் என்ன? ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நாம யாருமே அண்ணாமலை பார்க்க முடியாதான், பேசக்கூட முடியாதான். அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. அதனால இப்பவே எல்லாரும் அவளை நல்லா பார்த்துக்குங்க. நம்ம பார்க்க முடியாதா? ஆமையா, நாம அவளை பார்க்க முடியாதான், பேச முடியாதான், நம்மளை விட்டு தூரமா போயிடுவாளாம். என்னப்பா சொல்றீங்க? தவசி பெரியவனே, என்னையா நீ கண் கலங்குற? நீ கண் கலங்க கூடாதியா? நாங்க எல்லாரும் கலங்கினாலும் இழிதாங்கி மாதிரி இருந்தது குடும்பத்தையே பார்த்துக்க வேண்டிய எனக்கு அப்புறம் நீ தானையா? நீ கலங்கலாமா? நீ கலங்க கூடாது. அண்ணாமலை நம்ம குடும்பத்துக்கு குலவிளக்கு, தெய்வையா, தெய்வம். அவளை நம்ம விட்டு பிரிஞ்சு போகாம நீ பாத்துக்கியா? அதை மட்டும் செஞ்சிருயா, அது போதும். அண்ணாமலை நம்ம விட்டு போக மாட்டான், அவளை போக விட மாட்டேன். அவ நம்ம கொடுத்தா இருப்பா. அது போதியா, அது போதும். அப்புறம் கமிட்டி கூட்ட எப்போ வச்சிருக்கீங்க? நாளைக்கு வச்சிருக்காவையா? அப்படியே ஐயா வணக்கம் ஐயா. என்ன சங்கு இந்த பக்கம் காத்து அடிக்குது? ஐயா பட்டாளத்தாரு அம்மாவை பார்த்துட்டு வர சொன்னாவோ. யோ சங்கு, இந்த பட்டாளத்தை விஷயத்தை எடுத்துக்கிட்டு இங்க வந்து ஊதாதேன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன்? ஐயா கோயிலில் சங்கு திருவிழா வருதுல்ல, அதுக்காக நாளைக்கு கமிட்டி கூட்டம் போட்டிருக்காவோ.
நோட்டீஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, வாங்கிக்கோங்க. அந்த பட்டாளத்தை நோட்டீஸ் கொடுத்து அனுப்பிச்சா நாங்க வாங்கிக்கிட்டு கூட்டத்தில் வந்து கலந்துக்கணுமா? அங்க எல்லாம் வர முடியாதுன்னு போய் சொல்லு போ. ஐயா, இதெல்லாம் நான் போய் எப்படியா சொல்ல முடியும்? நான் நோட்டீஸ் எடுத்துட்டு வந்தவன், நீங்க பெரியவிய, நீங்களும் பேசிக்கங்க. இப்ப நோட்டீஸை வாங்கிக்கங்கயா. அந்த ஆளு பெரிய மனுஷங்கிறதுனால தான் நோட்டீஸ் எடுத்து ஏத்திக்கிட்டு இங்க வந்திருக்கேன். நானும் பெரிய மனுஷன் தான். நான் சொல்றேன், நோட்டீஸ் வாங்க முடியாது, கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு போய் சொல்லு. இடத்த காலி பண்ணு. போ போயா. அத்தை வர்றாங்க. போயா போயா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். என்னப்பா விஷயம்? அம்மா நோட்டீஸ். அத்தை, இந்த பட்டாளத்தானுக்கு நம்மளை சொரிஞ்சுக்கலன்னா தூக்கம் வராது இல்ல. இப்போ சொரிஞ்சு விடுறதுக்கு சங்குத்தேவன் அனுப்பிச்சிருக்காரு. நம்ம அண்ணாமலையார் கோயிலில் 12 வருஷத்துக்கு ஒருத்தோட சங்கு பூஜை நடக்கல, அதுக்கு ஏதோ கமிட்டி கூட்டம் போட்டிருக்கானுங்களா. அதுக்கு நான் வந்து கலந்துக்கணும் இல்லை நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். நான் சொல்லிவிட்டேன் அத்தை கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு. நோட்டீஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன்ல. ஏய் போயா சங்கு, இன்னும் நின்றுட்டு. அந்த நோட்டீஸை கொடுப்பா. இந்தாங்க புடிங்க. வாரணுங்கம்மா. என்னப்பா எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கம்மா. குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. கணக்கு புள்ள இந்தாங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. சங்கு 100 ரூபா நோட்டு முன்ன பின்ன பார்த்துருக்கியா? கணக்கு பிள்ளை நான் வரேங்கம்மா. எப்படியாத்தா நோட்டீஸை கிழிச்சு போட்டுட்டுமா? படிங்க. படிக்கிறாத்த. திருச்சிற்றம்பலம் குழு எழுதும் விண்ணப்பம். அண்ணாமலையார் பேரன்புடியீர், நமது திருச்சிற்றம்பர கோயிலில் ஒவ்வொரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் சங்கு உற்பத்தி மற்றும் சங்கு திருவிழா இந்த ஆண்டும் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி நடைபெற இருப்பதால் அதற்கான செயற்குழு அமைக்க தீர்மானம் செய்யப்படுகிறது. இக்குழுவில் தங்களது குடும்பம் அல்லது சமூகத்தில் இருந்து ஒருவரை உறுப்பினராக சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது கோயில் நிர்வாக விதிமுறைகளில் ஒன்றாகும். என்னத்தது? கோயிலுக்கு சொந்தக்காரங்களே நீங்க, இவன் கோயில் நிர்வாகத்துக்கு விதிமுறை எழுதுறான். இது பட்டாளத்தை ரொம்ப அநியாயம் பண்றாத்த. அதன் பொருட்டு 19ஆம் தேதி கோயிலில் நடைபெறும் கூட்டத்தில் தாங்களோ தங்களது பிரதிநிதியோ கலந்து கொண்டு ஆலோசனை வழங்க வேண்டும் என்று ஆலோசனையா நிர்வாகம் கேட்டுக்குது. இதன் மூலம் விண்ணப்பிக்கிறது இப்படிக்கு தவசி. இவ ஒரு உதவாதவ. அத்த இப்போ என்ன பண்றது அத்த? இந்த கூட்டத்துல நம்ம கலந்துக்கிறோம். அத்த இந்த கூட்டத்துல கலந்துக்கிறோம்னு சொன்னேனே தவிர நான் கலந்துக்கிறேன்னு சொன்னேனா? ஏன் மூலியமா நீங்க கலந்துக்கிறீங்க. என் குரல் உங்க மூலியமா அங்க ஒலிக்கட்டும். அந்த பட்டாளத்தார் நாம இல்லாம எல்லா முடிவும் எடுக்கிற. அதனால நம்ம குடும்பத்து சார்பா நீங்க கலந்துக்கிறீங்க. அந்த கோயில்ல நமக்கும் உரிமை இருக்குன்னு நீங்க பேசுறீங்க. அத்த, கோமதி நாயகத்திட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்த. நாளைக்கு கோயில் கூட்டத்துல பாருங்க உங்க குரலா என் குரல் எப்படி ஒலிக்குதுன்னு. நீங்க போங்க அத்த, வள்ளியம்மா பணியாரத்தை வச்சு காத்துக்கிட்டு இருக்கா. அத்த நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த பட்டாளத்தான் குடும்பத்தை டார்டாரா கிழிச்செறிய வேண்டியது இந்த கோமதி நாயத்தோட வேலை. குதிரை கட்டி ஏலாயத்திலே மணக்கோட்டையிலே தந்த பேட்டையிலே எதிரிதான் வந்து தட்டுகிற. அதை என்னென்று கேளடி ஞான பெண்ணு, அதை என்னென்று கேளடி ஞான பெண்ணு, அதை என்னென்று கேளடி ஞான பெண்ணு. அண்ணி 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 இட்லியா வச்சிட்டீங்களா? அவசரப்படாத புள்ள. என்ன இப்படி சொல்றீங்க? எல்லாரும் தயாரா இருக்காங்க. சங்க திருவிழா கூட்டத்துக்கு போனோம்ல. அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. நீங்க எங்கிட்டு மகாராணி மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டீங்க. என்ன விளையாடுறீங்களா? சங்க திருவிழா கூட்டம்னா சும்மாவா? அங்க கோயிலுக்கு எம்படி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. சங்க பூசையை பத்தி பேசும்போது நான் தான் இருக்க வேண்டாமா? சரி, மகாராணி கோயிலுக்கு புறப்பட்டீங்க. உமக்கு வெஞ்சாமரம் வீச்ச துணையா யார் வர போறாங்க? பொட்டுக்கடலை சேர்த்துக்க. ஏட்டி சாலா, அதுக்கு தான் சேடி பண்ண நான் இருக்கல்ல. ஆச்சி நீ எங்க வர? கொல்லப்புறத்துல இருந்து வாசலுக்கு போறதுக்கு ஒரு நாள் ஆகும். உன்னை வேற எழுத்துக்கு திரியறாளோ? வீட்ல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஆச்சி சாம்பார் ஊத்துட்ட? நல்லா கலக்கி ஊத்து. நல்லா சாப்பிடுற. போதும் போதும். தம்பி சாம்பார் ஊத்திக்கப்பா. ஏட்டி உப்பு உரப்பு புளிப்பெல்லாம் கொஞ்சம் மட்டாவே சாப்பிடுங்களா? வாக்கப்பட்டு போற இடத்துல அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்க போறவா?
கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா? ஏதோ சின்ன புள்ள ஆசைப்படுது, ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டு போட்டுமே. சாப்பிட்ற நேரத்துல வாக்கப்பட போறோம், அது இதுன்னு தேவையில்லை இதெல்லாம் பேசிக்கிட்டு. இந்த ஆட்சி எப்பவுமே அப்படிதான்ப்பா. சங்க திருவிழா கூட்டத்துக்கு நானும் போறேன்னா வெஞ்சாமர வயசு அதுவும் வரேன்னு வம்பு பேசுதுப்பா. என்னது திருவிழா கூட்டத்துக்கு நீயும் வரியா? இத பார், வயசு பொண்ணாங்களாம் வரக்கூடாது, நிறைய ஆம்பளைங்களா இருப்பாங்க. நான் வருவேன். நான் தான் வர மாட்டேன்னு சொல்றேன்ல, திரும்பி திரும்பி வரேன்னு. சாப்பிட்ற இடத்துல எல்லாம் கஜ கஜன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இல்லப்பா, சொன்ன பேச்ச. சாப்பிடும்போது பேசக்கூடாது சொல்லியிருக்கேன்ல, சாப்பிடுமா. அண்ணா நானும் வருவேன் அண்ணா. என்னண்ணா நீங்களும் சேர்ந்துக்கிட்டு? இல்ல இல்ல, என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்க. நீங்க யாரும் என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்க. நான் வருவேன். டே அழுவாத புள்ள, நேத்து ராத்திரியே உன் மன்னார் சொல்லிவிட்டாக அண்ணாமலை இல்லாத ஒரு கூட்டமா அவளை கண்டிப்பா கூட்டிட்டு போவணும்னு. ஏமா இதெல்லாம் உன் வேலை தானா? எதுக்காகவும் அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லி ஏமாற்றக்கூடாது. அந்த பிள்ளை எக்காரணத்தினாலே வருத்தப்படவும் கூடாது. அப்படி வருத்தப்பட்டா அது குடும்பத்துக்கு நல்லதில்லை. ஆமா அண்ணாமலை, நீ சின்ன பிள்ளைமா, அங்கெல்லாம் வரவானா. எப்படியோ அவள் நிம்மதியா சாப்பிட விடாம போயிட்டீங்க. என்ன கிளவியால வருது? இரு உன்னை வந்து ஏனுங்க, நீங்களும் சாப்பிடுறத விட்டுவிட்டு சுமாரு அண்ணாமலை. என்னடா அண்ணாமலை? நம்ம கூட பேச மாட்டேன். இந்த பாரு, இந்த கோயில் பிரச்சனை நம்ம அண்ணாமலையார் வம்சத்துக்கும் ரத்னகிரி வம்சத்துக்கும் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. எப்ப தீருன்னு யாருக்கும் தெரியல. ஒரு குழப்பத்தோட தான் எல்லாரும் அங்க போறோம். அந்த கோமதி நாயகம் என்ன பிரச்சனை பண்ணுவான்னு ஒண்ணும் புரியல. இதெல்லாம் யோசிச்சு தான் சின்னன்னு நான் வர வேண்டாம்னு சொல்றான். அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ. இல்ல அண்ணா, உங்களுக்கு என்ன கூட்டிட்டு போகணும்னு இஷ்டம் தான். இந்த சின்ன அண்ணன் தான் நான் வருவேனான்னு பிரச்சனை பண்ணுது. சின்ன அண்ணனுக்கு என் மேல துளி கூட பாசமே இல்ல. முட்டாள் மாதிரி பேசாத. அவன் உன் மேல உசரையே வச்சிருக்கான். இப்போ நீ கோயிலுக்கு வர்ற, 4 வயசு பசங்க கூட வருவாங்க, உன்னை பார்த்து ஏதாவது சொல்லுவாங்க. ஏற்கனவே முரட்டு பையன், அனாவசிய பிரச்சனை தானே, அதுக்காக தான் வேணான்னு சொல்ற. அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ. இந்த பாரு, போயிட்டு வான்னு நீயா சொன்னா நான் போறேன், இல்லைன்னா நான் இங்கேயே இருந்துக்கிறேன். என்ன வர வேணான்னு நீங்களா சொன்னா நான் வரல. நானா எப்படி உன்னை வர வேண்டாம்னு சொல்லுவேன்? நீயா புரிஞ்சுக்கணும். போயிட்டு வாங்க என் செல்லம். வரட்டுமா? அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில் பொதுச்சங்க உதயமும் உற்சவம் நடத்துறதுக்கான உத்தரவும் அகால நேரத்தில் கோயில் மணி அடிச்சு நமக்கு கிடைச்சிருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நாம நடத்துகிற இந்த திருவிழாவில் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒருத்தரை நம்ம திருவிழா கமிட்டியில் உறுப்பினராக சேர்த்துக்கிறது வழக்கம். அதேமாரி இந்த வருஷமும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒருத்தரை நம்ம திருவிழா கமிட்டியில் உறுப்பினராக சேர்த்திருக்கோம். அது ஆறுங்கிற விவரத்தை நம்ம தலைமை குருக்கள் ஐயா படிப்பாங்க. திருவேலங்காடு சீதக்காதி வம்சத்தைச் சேர்ந்த பாபநாசம், அண்ணாமலையார் வம்சத்தைச் சேர்ந்த பட்டாளத்தார் என்கிற அம்மையப்பன், ரத்தனகிரி வம்சம். வழக்கம் போலவே இந்த தடவையும் அவளை சேர்ந்தவா யாரும் வரல. யோ குறுக்கல, கண்ணு தெரியலையா? நான் இங்க என்ன விளையாடுறதுக்கா வந்திருக்கேன்? யோ, நீ காந்திமதி அம்மா மருமகன். அவங்க குடும்பத்துல சேர்ந்தவங்க தான் இந்த கோவில் கமிட்டிக்கு உறுப்பினர் ஆக முடியும். தம்புடு, இது எங்களுக்கு விவரமா தெரியும். டேய் குர்ரா, பட்டால் தர, இத படிங்க, படிச்சு பாருங்க, தெரியும். கோமதி ஒரு சபைக்கு வந்தான்னா எல்லாம் தெரிஞ்சுதான் வருவான். கேள்வி கேட்டா பெரிய புத்திசாலி. காந்திமதி அம்மா தன்னுடைய மருமகனை வாரிசா நியமிச்சு கடுதாசி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாம் சரிதான். இருந்தாலும் ரத்தனகிரி குடும்பம் வேற, தம்பி கோமதி நாயகன் குடும்பம் வேற. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
தம்பியோட குடும்பத்துக்கு இந்த கோயிலுக்கு எந்த காலத்தில் எந்த விதமான சம்மந்தமும் இருந்ததில்லை. அப்படி இருக்கும்போது தம்பியை எப்படி வாரிசை ஏற்றுக்க முடியும்? இருந்தாலும் கோயிலில் ஓலைச்சுவடி பார்த்து விதிமுறைகளை பார்த்து சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம். அப்படி விதியில் சேர்த்துக்கலான்னு இருந்தால் அதுக்காக தனியாக ஒரு கமிட்டி போட்டு சேர்த்துக்கலாமா வேண்டாமாங்கிறத பற்றி ஒரு முடிவு எடுப்போம். அது என்ன அவ்வளோ சுலபத்தில் நடக்கக்கூடிய விஷயமா? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழாவில் சூதாடி ரத்தனீர் வம்சத்துக்கிட்ட இருந்து அண்ணாமலையார் வம்சம் கோயில் நிர்வாகத்தை பிடிங்கிட்டான்னு சொல்லிட்டு திரிகிறானுங்க. அது கதை இல்லை, நிஜம். கோயில் திருவிழாவில் சூதாடி தானே எங்ககிட்ட இருந்து கோயிலை பிடுங்குனீங்க. இதை பார், ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொன்னா அது உண்மை ஆகாது. அதையே தான் நானும் சொல்றேன். கோயில் எங்களுது இல்லைங்கிற பொய்யை திருப்பி திருப்பி நீங்க சொன்னா அது உண்மையாயிராது. கோமதி நாயகம், இங்க பாருங்க, இதை பத்தி மேற்கொண்டு பேசாதீங்க. இந்த விஷயம் கோர்ட்ல இருக்கு, தெரியுமில்ல? தெரியும் தெரியும். சரி, அதை விடுங்க. எங்க அத்தை லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, நான் தான் வாரிசுன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு கமிட்டி கூட்டம் போட்டு தான் அதை முடிவெடுக்கணும்னா அப்புறம் இதுக்கு இந்த கூட்டம் கலைச்சிட்டு போங்க. கரெக்ட். கோமதி நாயகம் சொல்றதா சரி நடக்க முடியுது. ஒரு ஆளை சேர்க்கறதுக்கே ஒரு கமிட்டி போடணும்னா அப்புறம் இந்த கூட்டத்துக்கு நிறுத்த வேண்டியதானே? சரியா சொன்ன மாப்பிள. அப்போ கூட்டத்தை நடத்த வேணாங்கிறீங்களா? வேண்டான்னு சொல்லிங்க. மாப்பிள அப்படி சொல்லுவார், நான் சொல்றேன். யோ, சொல்றது தைரியமா சொல்லையா? யோ, யார் என்ன சொன்னாலும் இந்த கூட்டம் நடக்கும். ஏய், நானே இல்லைன்னா அப்புறம் எப்படி இந்த கூட்டம் நடக்கும்? கோவில் குழுக்கு என்ன சம்பந்தம்? சண்டை போடாதீங்க. எதுக்கு சண்டை போடுறீங்க இப்போ? சரி வேண்டாம், இவ்வளவு பிரச்சனை இந்த கூட்டம் வேண்டாம், கலைச்சிருவா. என்ன சொல்றீங்க ஐயா? ஒரு காலத்துல பெரியவங்க நீங்க உங்களுக்குள்ள சண்டைகள் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இப்ப சின்னவங்க எதுக்காக அதை வளர்த்துக்கிட்டு இருக்கணும்? அதனால கோமதி நாயகத்தை நாம இந்த திருவிழா கமிட்டி கூட்டத்துல சேர்த்துக்கிறதா வேணாவாங்கிறத முதல்ல முடிவு பண்ணுவோம். பரவாயில்ல, இந்த கூட்டத்தை நடத்துறதா வேணாவாங்கிறத முடிவு பண்ணுவோம். என்ன எந்திரிச்சிட்டீங்க? எல்லாம் அவமானப்படுத்திட்டீங்க. எங்களை அவமானப்படுத்தினா மட்டும் பட்டாளத்தாருக்கு நிக்குதோ? மூக்கருந்து உட்கார்ந்துருக்காங்க. கங்காநீர ஒத்த வார்த்தை சொன்னினால் உருப்படியா சொன்னீரியா? என்ன, இந்த ஊரிலேயே பெத்த மீசை வச்சிருக்கிறதுக்கு கங்காணியாருக்கு தான் தகுதியே உண்டு. ஓஹோ, அதனாலதான் நீங்க சின்ன மீசை வச்சிருக்கீங்களா மாப்ள? என்ன கிண்டலா? சச்சே, உங்களை போய் கிண்டல் பண்ணுவோம் மாப்ள. ஏலே நம்பி, உங்க அப்பாரை சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்க. நீ சொன்னா கேப்பாக, கொஞ்சம் சொல்லும்ல. அட போமா, அண்ணாமலை சொல்லியே கேட்கல. என்னைக்கு என்கிட்ட பேசியிருக்காங்க. நான் போறேன்ப்பா. ஏலே சொல்லிட்டு போடா. அண்ணா விடுன. ஏய், என்னது வாசலை படுத்துக்கிட்டு? எந்திரி, எந்திரிங்கிறன்ல. போ. போங்கறன்ல. காவல் போடு. ஏன் ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நல்ல சிவா, என்ன விஷயம்ப்பா? மத்தியானத்துல இருந்து மாமா ஒன்னும் சாப்பிடாம இங்கனே உட்காந்துருக்காவ. ஏனா கோவில் அந்த கோமதி நாயகம் பேசினால அதே நினைச்சுக்கிட்டு விஷமா உட்காந்துருக்காரு. எதுவுமே சாப்பிடல. இவர் சாப்பிடாதனால அண்ணாமலை, அண்ணி, அந்த கிழவி யாருமே எதுவும் சாப்பிடல. அவருக்கு கோவில் விஷயம் தானே பெருசு, வீட்டு பத்தியெல்லாம் கவலையே இல்லை. போடா, பெருசா பேச வந்துட்டான். போ, எல்லாரும் சாப்பிடுவாரு. விசாலம், வா சாப்பிடுங்கப்பா. சரிங்க. போ. இருக்கிற கொஞ்ச நாளும் செவனேண்டு இருக்கலாம்னு பார்த்தா விட மாட்டேங்க. அந்த இடவட்ட பையன் அப்பாரு சாப்பிடம்பா. பாத்தீங்களா ஐயா, அண்ணாமலை கூட அழுவுதா ஐயா, சாலம் கூட அழுவுதா. சாப்பிடுங்க ஐயா. சாப்பிட மாட்டீங்களா? ஏய், எதுக்கு இப்ப கணக்காசுக்கிற? இங்கிட்டு நடக்கிறது எல்லாம் பார்த்தா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கேடு வந்துருமோன்னு பயமா இருக்கு. வாய வைக்காத, போ உள்ள போ. அண்ணாமலை, போ போய் சாப்பிட்டு படுத்துக்குமா. அப்பா சாப்பிட்டு ஒண்ணாவது நான் பாத்துக்கிறேன். போ
என்னப்பா அது பச்சை புள்ள மாதிரி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு சாப்பிடுங்க. பாத்தீரா தவசி கோவப்படுதுல. சாப்பிடுமையா சாப்பிடும். தவசி, சிதம்பரத்துல நாடி ஜோசியம் பார்த்ததும், ஊர் குளத்துல ஒருத்த விழுந்து செத்ததும், திருவிழா கமிட்டியில் அந்த கோமதி நாயகம் பண்ண பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரே கவலையா இருக்குதியா. நான் தனியாள் இல்லையே, குடும்பம் ஊரு கோயின்னு எல்லாத்தையும் நான் தானே பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, சம்பந்தம் இல்லாம எல்லா விஷயத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டு வேதனை படுவீங்க. நீங்க வேதனை படுறத பார்த்து எல்லாம் கண்ணீர் விடுறோம். சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க சொல்லல. சாப்பிடுறீங்க, சாப்பிடுறேன். நீ கோச்சுக்காதையா. சொல்லு கிளவி. இரு நீ ஏன் வீணா சிரமப்படுற, நான் பாத்துக்கிறேன். எங்க போயிருந்தீங்க? ஆளை காணோம். பால் பண்ணிக்கு போறீங்கய்யா. சரி சரி, பூட்டிட்டு உள்ள வந்து படுங்க. சரிங்கய்யா. ஆச்சி, ஆச்சி. ஐயோ, என்னாச்சு? பெருசு பெருசு எழுந்திரி பெருசு. என்னாச்சு? சுபையா 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 சுபையா. யோ எந்திரு. என்ன என்ன கிணத்துக்குள்ள இல்லையா? அங்க என்ன பாக்குற? ராத்திரி கதவை போட்டு வந்தேன். ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்க்கலாம்னு வந்தேன். ஒண்ணுமில்ல, கிணத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா பேய் மாதிரி ஒருத்தன் வந்தான். யாரு யாரு? அவன்தான். அவன் தானே? யாரியா? தெருவுல பாட்டு பாடிக்கிட்டு திரிவானே, சூதாடி சித்த. சூதாடி சித்தனா? அவன் எதுக்கு இங்க வந்தான்? வேற எதுக்கு வந்திருப்பான்? திருட வந்திருப்பான். அதான் சித்தா கித்தன்னு சொல்லி ஊருக்குள்ள ஏமாத்திட்டு இருக்கான். நம்ம ஊர்ல திருடுறதுக்கு என்னடா இருக்கு? நம்ம ஊர்ல என்ன இல்ல? கோவில் இருக்கு. கோவில்ல சாமி நகை இருக்கு, சங்கு இருக்கு. அண்ணி, என்ன பிள்ளை? அண்ணி, அப்பா எங்கேயோ காங்கலையே. அப்பாவை காணுமா? அப்பா காலையில எந்திரிச்ச உடனே பார்த்தேன். அவங்கள படுக்கையில காங்கல. எங்கிட்டாச்சும் வெளியே போயிருப்பாங்களோ நினைச்சேன். ஐயோ, அப்பா எங்கேயோ போயிட்டாங்க. மனசு சரியில்லாம இருந்தா. டேடே, நீ வேற சும்மா இரு. சும்மா இருப்பல, அப்பா அங்கே போயிருக்க மாட்டாரு. தவசி என்னம்ல எல்லாரும் சுப்பையாவை கூடி கும்மலா நிக்கிய. கிழவி, அப்பாவை காணோம். நீ எங்கேயாவது பாத்தியா? அதுக்கு ஏமுல இம்புட்டு பதட்டப்படுதிய? அவே ராத்திரி எல்லாம் கண்ணு மூடாம ஒரே கேந்தியா அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு திரிஞ்ச. ஐயா, நீரு நாட்டை காக்கிற பட்டாளத்துல இருந்து வந்திருக்கிறீரு. இதுக்கு ஏன் இம்பிட்டு வேசனப்பட்டுக்கிட்டு இருக்கிறீரு? ஊரு பகை, கோவில் பகை எல்லாத்தையும் நீர் எதுக்கு சுமக்கணும்? ஏன் அப்ப அண்ணாமலை காதுல போட்டுடும். எல்லாத்தையும் அவன் சுமந்துக்கிடுவேன் அப்படின்னு நான் தாமல சொன்னேன். அவன் கோழி கூவுறதுக்கு முன்னால ஏந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு பூசைக்கு போயிருக்கான். ஏட்டி சாலம், என்னம்ல வேலைகளை பார்க்காம இங்க என்ன குழு நிக்கிய? அவன் என்ன சுப்பையா கணத்துக்கிட்ட உட்காந்து ஜோசியம் சொல்லுதானா என்ன? போம்ல போம்ல, போய் வேலையை பாரு போ.
வா அண்ணாமலை. நீங்க போங்கண்ணே. நான் புறப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். அதிகால பூஜைக்கு வந்திருக்கள். இந்த மாதிரி அடிக்கடி கோவிலுக்கு வந்தா ஊரே சுபிட்சமா இருக்கும். அளந்தது போதும். இப்பெல்லாம் அடிக்கடி சில பேர் கோயிலுக்கு வர்றாங்களே, செஞ்சதப்ப மன்னிப்பு கேட்கறதுக்காக வர்றாங்களோ இருந்தாலும் இருக்கும். நம்ம என்னத்தை கண்டோம். ஐயா, நான் உங்களை சொல்லுவீங்களா? நீங்க அண்ணாமலையாரோட செல்ல பிள்ளையாச்சே. குறுக்கல போலாமா? வரேண்ணா, வாங்க போலாம். ஏயா, 2 மூடி தேங்காயும் 4 பழமும் கிடைச்சி என்ன வேணாலும் பேசுவியா நீ? என்னண்ணா இப்படி எல்லாம் சொல்றாள்? வணக்கம் மாமா. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. என்ன காலையிலேயே பூசைக்கு வந்திருக்கிய? 2-3 நாளா கொஞ்சம் மனசு பாரமா இருந்துச்சுமா. அது அண்ணாமலையார்ட்ட இறக்கி வச்சுட்டு வரேன். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அண்ணாமலை நல்லா இருக்கா? நல்லா இருக்கம்மா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மாமா. மாமா, எனக்கு இந்த புடவை நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்குமா. இந்த ரவுக்க நல்லா இருக்கு. அவங்களுக்கு பிடிக்குமா? என்னம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்க, அவருக்கு பிடிக்காம இருக்குமா? அவரு காத்துட்டு இருக்க போறாரு. புறப்படு. ஐயா, என்ன காலங்காத்தால ஒட்டுமொத்தமா காத்து நம்ம வீட்டு பக்கம் அடிக்குது? ஏதோ பட்டம் மாறிடுச்சா? ஐயா, பட்டாளத்தையா, வேதக்காரங்க வாக்கு மாற மாட்டாங்கன்னு தெரியும். நாங்க ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி நடந்துக்கிட்டோம் ஐயா. ஆனா வார்த்தை எதுவும் கொடுத்துடலைங்க. கிணத்துல போட்ட கல்லாட்டம் தாயா கடந்தோம். அந்த காந்திமதிமா வந்து அந்த கோயில் அவங்களுக்கு தான் சொந்தம், அவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குன்னு வாயில புகையில குச்சி போட்டு மென்னு காரி மூஞ்சில துப்புறாப்பர் சொன்னப்போ பேசாம மண்டை ஆட்டி ஆட்டி நின்னீங்க. இப்ப மட்டும் என்ன பட்டாளத்தார் நினப்பு வந்துடுச்சு? உங்களெல்லாம் சொல்லி குத்தம் இல்லையா? வேப்பங்குச்சி வரகா நினைச்சு எருக்கங்குச்சியால பல்லு வளர்க்குறவங்களாச்சு நீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கய்யா. மானம் பெருசா மக்க பெருசான்னு கேட்டா மானம்தான் பெருசுன்னு சொல்றவங்கய்யா. நாங்க எங்களுக்கு தலைப்பிள்ளையா. அவன் கொல்லி போடுவான்னு நம்பிக்கை இருந்தையா. அவன் தப்பு பண்ணிட்டான்யா. தெய்வம் தண்டனை கொடுத்துடுச்சுங்கய்யா. அதுக்கு பரிகாரம் நாங்க செய்யணும் சொன்னதும் எங்களுக்கு ஒன்றும் ஓடலைங்கய்யா. ஆனா இப்ப தெரிஞ்சது கோயில் மானியமும் மனக்கிரீமனையும் கொடுத்து கிடைச்சதுங்கய்யா. அதுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். தினம் செய்யற பட்டாளத்தை உங்களுக்கு பெருசா தெரியல. என்னைக்கு ஏதோ செய்யற அந்த காந்தி மதியமா தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. இந்த பாரியா, இன்னைக்கு நான் சொல்றது நியாயமா இருக்கலாம், நாளைக்கு காந்தி மதியமா சொல்றது நியாயமா இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் பெருசு இல்லை. எனக்கு அவன் தான் என் பெருசு. அந்த கோயில் தான் முக்கியம். அதுக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். உன் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 5 குழி புஞ்சை கொடுக்க சொல்லியிருக்கேன். 3 பசுமாட்டையும் ஏற்காலப்பையும் கொடுக்க சொல்லியிருக்கேன். வருஷம் கோயிலேருந்து மானியமும் கிடைக்கும். இதெல்லாம் வச்சு நல்லபடியாக பொழப்ப பார்த்துக்க. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க ஐயா, இந்த கோயில் குளம் சொத்து அந்தஸ்து கௌரவம் இதில் எதுவுமே என்னது இல்லை. எல்லாமே அவனது தான். அவன் செய்ய வேண்டிய வேலையே யார் மூலமோ செய்ய வைக்கிறான். இன்னைக்கு என் மூலமா செய்ய வைக்கிறான், நாளைக்கு அந்த காந்திமதிமா மூலமா செய்ய வைக்கலாம். நாளைக்கு அந்த அம்மா உங்க வீட்டு படியேறி வந்தாங்கன்னா இதை அவங்க கிட்ட சொல்லுங்க. சரிதானா? சரிங்க ஐயா, நாங்க வரோங்க ஐயா. ஏப்பா, கோயில் போறேன்னு சொன்னா நான் கார் எடுத்து வந்துருப்பேன்ல. அட, கோயிலுக்கு தானே போயிட்டு வருதேன். அப்பாரு என்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. என்ன நம்மள ஏமா உனக்கு தெரியாதா? நீ சொல்ல வேண்டியதானே. சரி சரி, வாங்க உள்ள போலாம். தம்பி, உன் டீ ஒன்று போட்டு கொடுப்பா. பையா, சிறப்பான டீயா போடு. வெளியூர் பார்ட்டி. சரிண்ணே. ஹலோ, யார் பாக்குறீங்க? என்னமோ தேடுறீங்க. யார? நகை வியாபாரம் பண்றாங்களே, அவங்களே நாம பார்க்க வந்தோம். யார? காந்திமதி அம்மா. இந்த ஊர் தான். என்ன விஷயம்? சும்மா பார்க்க வந்தோம். அதை எப்படி அங்க பாருங்க. சுடலமாட சாமி அவரையும் என்னையும் இந்த ஊரலையில ஏன் வச்சிருக்காங்க தெரியுமா?
இந்த ஊருக்குள்ள வெளியூர்காரங்க யார் வந்தாலும் நிறுத்தி என்ன விஷயமா வந்திருக்காங்க, யாரை பார்க்க வந்திருக்காங்க, எதுக்கு பார்க்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அனுப்புதான். சொல்லுங்க என்ன விஷயம், பயப்படாம சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம மദ്രാஸ் சேட்ஜி வைர வியாபாரம் பண்ண வந்திருக்கு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.